அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் விசாகம் சக்தி யூடியூபர் சத்தியமூர்த்தி பேசுகிறேன். அதாவது நம்ம இன்றைக்கி என்ன தகவலை சொல்ல வரோம்னா, இன்றைக்கி தமிழக அரசு தமிழகத்தினுடைய கடன், அதாவது இது வரைக்கும் ஆட்சியாளர்கள் ஆண்டாங்கள்ல, காங்கிரஸ் கட்சி, திராவிட கட்சிகள் ஆண்டுச்சுல, அந்த கட்சிகள் ஆட்சி செய்து லாபகரமாக வைப்பதற்கு பதிலாக தமிழகத்தை கடனில் வச்சுட்டு போயிருக்காங்க. திராவிட கட்சிகள் அதிகமாக இதில் ஆட்சி ஆண்டுருக்குது. குறிப்பாக கடந்த திமுக ஆட்சி வருவதற்கு முன்னு தமிழகத்தினுடைய கடன் 4,85,000 கோடி ரூபா இருந்துச்சு தமிழகத்தினுடைய கடன். ஆனால் இந்த திமுக ஆண்டு அந்த 5 வருஷத்தில் மட்டுமே 5 லட்சம் கோடிக்கு மேலே ஏறிச்சு. இது திமுக ஆண்ட இந்த 5 வருஷத்தில் மட்டும் 5 லட்சம் கோடிக்கு மேலே கடன் ஆயிடுச்சு. அது வரைக்கும் ஆண்டு வந்தவங்க 4,85,000 கோடி வச்சுருக்காங்க. இவங்க ஒரு முறை ஒரு 5 வருஷம் ஆண்டதில் 5 லட்சம் கோடிக்கு மேலே ஏறிடுச்சு. இப்போ அதை இப்போ புதிய ஆட்சி இன்னைக்கு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தினுடைய கடன் 13 லட்சம் கோடிக்கு மேல் இருக்கிறது என்று. இதுதான் இந்த திராவிட கட்சியினுடைய சாதனை. இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று கூறக்கூடிய இவர்களுடைய சாதனை என்ன சாதனை? தமிழகத்தை தலை நிமிராத அளவிற்கு, அடுத்த வளர்ச்சி திட்டங்களை செய்ய முடியாத அளவுக்கு கடனில் சுமத்தி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு நபருக்கு மேலேயும் நம்மளுடைய தமிழக மக்களுடைய ஒவ்வொரு நபருக்கு மேலேயும் 1 லட்சத்துக்கு மேலான கடன் இருக்குது. ஒவ்வொருத்தரும் கட்டணுமா அப்படின்னாதான் இந்த கடன் அடைக்க முடியும். யார்? அரசியல்வாதிகள். நல்லாட்சி தருவோம், உங்களை முன்னேற்ற செய்வோம், உங்களை பாதுகாப்பாக வைப்போம் என்று கூறிக்கொண்டு மக்களிடம் வாக்கை பெற்ற இந்த அரசியல் கட்சிகள் நம்மளுக்கு என்ன பரிசாக கொடுத்துருக்காங்க? நம்ம ஒவ்வொருத்தரும் 1000 ரூபாய்க்கு மேலே கொடுத்தாத்தான் இந்த கடனை அடைக்க முடியும். 1,00,00,000 ரூபாய் கொடுத்தாத்தான் இந்த கடனை அடைக்க முடியுமா அப்படி சொல்கிறாங்க. இதை இந்த புதிய அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த வெள்ளரிக்கை வெளியிட்டதுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. ஆனால் நீங்கள் என்ன சொல்லி வந்தீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை பார்க்கணும். அதை செய்யாமல் விட்டுட்டு இந்த வெள்ளரிக்கை விட்டதே பெருசாக பேசக்கூடாது. உங்களுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றலையே, அதனால் மக்கள் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள், அதை மறக்கடிப்பதற்காக, அதை மறைப்பதற்காக இந்த வெள்ளரிக்கை விட்டதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த பொதுமக்களுடைய கருத்துக்கள். ஆகையினால் அடுத்த நிதியாண்டில் பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது இந்த கடன் குறைந்தபட்சம் இதே நிலையில் இருந்தால் கூட பாராட்டலாம். திறம்பட ஆட்சி செய்தால், நீங்கள் சொன்னீங்களே எனக்கு பணம் தேவையில்லை அப்படின்று, எனக்கு இவ்வளோ கமிஷன் வருது, அதை குறைச்சி கொண்டாலே தமிழகத்தினுடைய கடனை குறைச்சிக்கலாம்னு சொன்னீங்கல்ல. அதேமாரி நீங்கள் ஆட்சி செய்து இந்த கடனை குறைச்சா சிறப்பான அரசு. அப்படியல்லாமல் எல்லா கட்சியும் கடன் வாங்கித்தான் வச்சுட்டு போச்சு, அதே மாதிரி நாங்களும் எங்களை மட்டும் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு உங்கள் பங்குக்கு குறிப்பிட்ட அளவுக்கு கடன் வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் மாற்றத்துக்கான அரசு இல்லை, முன்னேற்றத்துக்கான அரசு இல்லை. மக்கள் மாற்றம் வேண்டும் கருதி, முன்னேற்றம் வேண்டும் என்று கருதி, ஒரு அமைதி வேண்டும் என்று கருதி என்றுதான் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். உங்கள் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் என்ன, இங்கே மாற்றமும் வந்ததாக தெரியவில்லை. கடந்த ஆட்சியில் நடந்த பாலியல் கொடுமைகள், கொலைகள், கொள்ளைகள் எப்படி அந்த செய்திகளில் வந்ததோ, அந்த ஊடகங்களில் வந்ததோ, அதே செய்தி தான் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் உங்கள் நம்பி வாக்களித்த மக்களுக்கு ஏமாற்றம்தான் இருக்கிறது. கடந்த ஆட்சியில் இருந்த அந்த அச்சமும் தொடர்கிறது. இதனை
மாற்ற வேண்டும். அதுவே உங்களை நம்பிய மக்களுக்கு நீங்கள் செய்யும் நன்றி கடன் செய்வீர்கள் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.